இவன் இந்த பாவம் இது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா, யார் செஞ்ச பாவத்தினால இவன் கூடனாவே பிறந்திருக்கிறான்? யார் செஞ்ச பாவத்தில் இவன் கூடனா பிறந்திருக்கிறான்? நிறைய பேர் சொல்லுவாங்களே, என் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பத்தில் அப்படி ஆயிடுச்சு. யார் செஞ்ச பாவம்? ஆண்டவரே, நான் உண்மையாக தான் இருக்கிறேன், உண்மையாக தான் ஊழியம் செய்கிறேன், உண்மையாக தான் ஆசிரிக்கிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் இந்த கூட்டுத்தன்மை மாறல? யார் செஞ்ச பாவம்? அப்படி சில பேர் உட்காந்துருப்பாங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கேன் பாஸ்டர், தேவனை உண்மையாக தான் தேடுறேன் பாஸ்டர். அநேக நேரம் நாங்கள் கூட அநேக நேரம் ஊழியக்காரங்க, உண்மைகளை ஊழியக்காரங்க அழுவாங்க, நான் உண்மையாக தான் ஊழியம் செய்கிறேன், நான் உண்மையாக தான் பாடுபடுறேன், அந்த ஆயக்காரனை போல இவங்கள மாதிரிலாம் கிடையாது, நான் பரிசுத்தமாக தான் ஓடுறேன். ஆனால் எப்படி ஓடினாலும் எனக்கே அறுவடையை பார்க்க முடியல, எனக்கே ஊழியத்தில் எழுப்புதல் வரல, எனக்கே இன்னும் ஆத்துமாதாயத்தை பெருசாக பார்க்க முடியல, எனக்கே கூடார எழும்பல, ஏன் இன்னும் வாடகைகளை சபை நடக்குது, ஏன் இன்னும் வாடகைகளை அப்படியே சொந்த சபை கட்டினாலும் ஆத்துமாக்களை பார்க்க முடியல. அப்படி பல ஊழியக்காரர்கள் அப்படி பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்கிறார், இது நான் செஞ்ச பாவமா, உன் செஞ்ச பாவமா, இல்ல உள்ளக்குள்ள ஒரு கூட்டமான நீ ஏன் புலம்புற? இது என் நாமம் மகிமைப்படுவதற்காகத்தான் உன்னை அப்படி வச்சிருக்கிறேன். யாருக்கோ சொல்றார், ஏன் நாம மகிமைப்படுவதற்காக தான் உன் ஊழியத்தை வச்சிருக்கிறேன். உன் குடும்பத்தில் இப்படி சில போட்டோ இருக்குல்ல, ஏன் நாம மகிமைப்படுத்த நான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். நீ நினைக்கிற நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டாக தான் வாழ்றேன். இந்த பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்து திருச்சபைக்கு, என் பரிசுத்தவானுக்கு, எங்க பாஸ்டர் சுஜினவர்களுக்கு, இங்க வந்திருக்கிற எல்லா பரிசுத்த பாட்டிகளுக்கும் நான் பெர்ஃபெக்டாக தான் ஓடுறேன். எல்லாம் ஓடினாலும் ஏன் இந்த குருட்டுத்தன்மை, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த போராட்டம், ஏன் ஆத்மாவை பார்க்க முடியல? அது வேற ஒண்ணு இல்ல மக, ஏன் நாமம், ஏன் கிரிய வெளிப்படத்தக்கதா உன்னை ஜீரோவில் இருந்து ஹீரோவா மாற்றி நானே மகிமையின் தேவன் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தவே. தம்பி அஸ்பாஸ்க்கு இப்ப புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு உண்மைகளை ஊழியக்காரங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் இந்த மனாந்திரம், ஏன் இந்த பாடு, ஏன் இத்தனை வருஷமா அப்படி? அது வேற ஒன்றும் இல்லடா மகன், என் கிரியை உன்னை கொண்டு வைத்து நிறைவேற்ற போகிறேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆண்டவர் இவனுக்கு மாத்திரம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன தெரியுமா செய்கிறாரு? அந்த கூடனை வந்து நிறுத்தி அவனை பார்த்து அவர் சேற்று அவர் ஆண்டர் உமிழ்ந்து ஒரு சேட்டை உண்டாக்கி இவன் மேலே இவன் கண்ணில் பூசி, அதுக்கப்புறம் ஆண்டர் சொல்கிறாரு, நீ போய் சீலவாம் குளத்தில் போய் கழுவு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். நானே குருடன், சீலவாம் குளத்தை யார் வந்து காட்டுவா? நானே குருடன், சீலவாம் குளத்தை யார் வந்து காட்டுவா? எனக்கே தெம்பில்ல, எனக்கே பல பாடுகள். இந்த நிலையில வந்து நீங்கள் சீலவாம் குளத்துக்கு எனக்கு எந்த விதமான அடையாளமே இல்லையா ஆண்டவரே? ஆண்டவரே, கண்ணெல்லாம் நீங்கள் சேர்த்த அவனுக்கு சேரும் தெரியாது, எல்லாம் பூசிலாம் விட்டீங்க. இப்போ சீலவாம் குளத்துக்கு போக சொல்கிறீங்க. எப்படி ஆண்டவரே நான் சீலவாம் குளத்துக்கு போவேன்? என்னை யார் ஆண்டவரை கொண்டு வந்து விடுவா? அவன் சூழ்நிலையை சொல்ல மாட்டான், அவன் சாதகமாக தனக்கு சாக்கு போக்க சொல்ல மாட்டான். ஆனா எதையுமே சொல்லாம இந்த கூடன் யாரோ ஒருவர் சொல்லுகிறார் என்கிற, இயேசு சொல்லுகிறார் என்கிற அந்த வார்த்தையை கேட்டபோது இவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். யாரோ இங்க சில புதிதாய் வந்தவர் இருப்பிலானால், நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை, நீ இயேசுவை இன்றைக்கு முதல் முறையாய் கேள்விப்படுவாய் என்றால் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இவன் பார்க்கிறான், எதையும் சந்தேகப்படல, எதையும் யோசிக்கல. இவர் சொல்றாருன்னா கண்டிப்பா செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் கடந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் நிலைமை என்ன தெரியுமா? கொஞ்ச தூரம் நடக்கிறான், விழுந்துறான், மறுபடியும் கொஞ்ச தூரம் நடக்கிறான், விழுந்துறான். யாரோ சொல்றீங்க, பாஸ்டர் அந்த எரியோ கூடன ஸ்பாட்லயே மிராக்கல். பாஸ்டர் பெத்சாயிதா கூடனுக்கு கொஞ்சம் தாமதமாய் மிராக்கல். ஆனால் இவனுக்கு மாத்திரம் விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு. சபையில் இந்த 3 விதமான கூட்டம் இருக்கு. 1, விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாச கூட்டம் இருக்கும். 2வது கூட்டம் விட வேண்டியதை விட்ட பின்னதாக அற்புதங்களை பெறுகிற ஒரு விசுவாச கூட்டம் உள்ளே இருக்கும். ஆனால் 3வது கூட்டம், நான் பாவத்தில் விழுந்துட்டேன்,
நான் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்துட்டேன். ஆண்டவருக்கு நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விரும்புகிறத செய்யாமல் நான் வெறுக்கிறத செஞ்சிடுறேன். அநேக நேரம் ஊழியர் சொல்கிறதெல்லாம் நான் புரியுது, அநேக நேரம் ஆண்டவர் பேசுறது எனக்கு புரியுது. ஆனால் நிறைய நேரம் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இப்படி விழுந்துடுறேன். நிறைய நேரம் என் குடும்பத்தை பார்க்கும்போது விழுந்துடுறேன். நிறைய நேரம் அதை இதுன்னு பார்த்து நான் விழுந்து போயிடுறேன். சில நேரம் பிரச்சனையை பார்த்து விழுந்துடுறேன், அதை பார்த்து விழுந்துடுறேன். யாரும் என் கூட இல்லை, நான் ஒருத்தி தான் குடும்பத்தில் போராடுறேன், நான் ஒருத்தன் தான் குடும்பத்தில் போராடுறேன், நான் ஒருத்தன் தான் சபைக்கு போராடிட்டு இருக்கேன்னு நிறைய நேரம் ஊழியக்காரங்க கூட கற்பவேதனைப்பட்டு அதில் சிலர் விழுந்துருவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் விழுந்திருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், இவனுடைய அனுபவத்தில் விழுந்தும் விடாமுயற்சியாய் எழுந்து நிற்பவன், விழுந்தும் விடாமுயற்சியாய் எழுந்து நிற்பவன். இதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பிரயோஜனம் இல்லாத சூழலா இருந்தாலும் பரவாயில்லடா பேதுரு, நீ ஆண்டவரை அவருக்காக அவர் சொல்றாருனா நீ முயன்று நில்லு. அவர் சொல்றாருனா நீ முயன்று வா. அவர் சொல்றாருனா நீ முயன்று வாடா. சீலோவாம் குளத்துக்கு வா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ எத்தனை முறை விழுந்தா என்ன என் மகன், நீ எத்தனை முறை விழுந்தா என்ன, நீ என் பிள்ளைதான். நீ எத்தனை முறை பாவத்தில் விழுந்தா என்ன, நீ என் மகதான். எனக்கு தெரியும், நீ இன்னைக்கு வேணா துவக்க விட இருக்கலாம், ஆனா உன் முடிவில் நீ என்ன ஊழியக்காரியா நான் உன்னை தீர்மானிச்சிருக்கிறேன். என் முடிவில் உன்னை ஊழியக்காரனா தீர்மானிச்சிருக்கிறேன். என் முடிவில் இந்த பூர்ண சுவிசேஷ திருச்சபையை மாநிலங்களை தழுவ, ஏன் நாடுகளை தழுவவே நான் தீர்மானிச்சிருக்கிறேன். யார் உனக்கு சாட்சி கொடுக்கணும்? தவறா கொடுக்கட்டும். யார் சொல்லட்டும், உனக்கு இது தெரியாது, உனக்கு பாட தெரியாது, உனக்கு இதை தெரியாது, நீ இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, அவங்க சொல்றதுக்கு யாரு? உன்னை உண்டாக்கினவர் அவர் அல்லவா? உன்னை வேறு பிரித்தவர் அவர் அல்லவா? உன்னை தாயின் கருவளையிலே உன்னை சுமந்தவர் அவர் அல்லவா? அவர் தன் தோளின் மேல ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன்னை சுமப்பவர் அவர் அல்லவா? போ போ, சிலோவாம் குளத்துக்கு போ. இவன் விழுந்தும் எந்திரிக்கிறான், மறுபடியும் விழுந்தும் எந்திரிக்கிறான். எனக்கு ஒன்று தெரியும், இதெல்லாம் பேச பேச எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. அந்த கல்வாரி சிலுவையில் ஒவ்வொரு முறையும் அந்த சிலுவையை சுமந்து சரித்திர ஆசிரியர் இப்படி சொல்கிறாங்களே, ஏறக்குறைய 110 முறை ஆண்டவர் விழுந்து எந்திரிச்சாராமே. 110 முறை விழுந்து எந்திரிச்சாராமே. ஒவ்வொரு முறையும் விழுந்து எந்திரிச்சாராமே. மீண்டும் அந்த 150 கிலோ இவனுக்காவது சாதாரணமாய் தடிக்கு விழுந்தான். ஆனால் இயேசுவோ தடியை சுமந்தே விழுந்தார்.